2025 டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 2027 ஐபிஎல் ட்ராஃபியும் அடிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலினாலும் ஆர்சிபி பயங்கரமான ஸ்குவாடுங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஓப்பனிங்லேயே பெப்பர் போட்ட மாதிரி சால்ட்டு ரெடியாக நிற்கிறாப்புல. அவருக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக நம்ம கிங் கோலி தலைவன் கெத்தாக நின்றுருக்காப்புல. இந்த டைம் 600 700 800 900 1000ன்னு எவ்வளோ ரன் அடிக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா தலைவன் ஃபுல் ஃபார்மில் இருக்கிறாப்புல. ரொம்ப நாள் கழிச்சு அவர் விளாட்றத வேற எல்லா ஃபேன்ஸும் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்போம் எல்லாருமே. நம்ம கேப்டனு இருக்கிற ஃபார்மில் எத்தனை கப்பு அடிச்சு கொடுப்பாருன்னு தெரில. 2025 கப்பு, 26 கப்பு, 27 கப்பு, 28 கப்புன்னு நம்ம எண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம ரஜத் பத்திடர் இருக்காப்புல மாஸ் கேப்டனு, அடுத்து வெங்கடேஷ் ஐயர் இருக்காப்புல. 7 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. எடுக்கவே தேவையில்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படிக்கலே பயங்கரமாக ஒவ்வொரு படிப்படியாக ஏறி 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 போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் வெங்கடேஷ் ஐயர் இருக்கிறதும் நல்லது தான். டிம் டேவிட், ரொமாரியோ செஃபர்டு இவங்க 2 பேர்த்தையும் எம்ஐட்டு இருந்து வாங்கும்போது சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவனுக்கு 2 பேரும் அடிச்சு அடியில் நொறுக்கி விட்டுட்டாங்க. எல்லா டீமையும் கதற முக்கியமாக சிஎஸ்கேவை அடிச்சு நொறுக்கி விட்டதில் எல்லா ஃபேன்ஸும் சந்தோஷமா இருந்தாங்க. அது நம்ம மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வைல்டு கார்டு என்ட்ரி மங்கேஷ் யாதவ் 5.2 கோடிக்கு இந்த ஆக்ஷனில் ஆர்சிபி எடுத்திருக்காங்க. அண்ட் எஸ் தயால் அவுட் ஃபார் ஃபுல் சீசன். ஏன்னா அவரோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதை நம்ம பற்றி ஃபுல்லாக பேசணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நுவான் துஷாரா அவருமே வந்துட்டு இன்னும் என்ஓசி கொடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் புவனேஸ்வர் குமார் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்காரு. அவரை வச்சு தான் நம்ம ஆர்சிபி டீமை ஒரு மச் பவர்ஃபுல் டீமாக உருவாக்கணுங்க. நம்ம பையன் ஹேசல்வுட்டுக்கு பேக்கப்பாக தான் ஜேக்கப் டஃபி எடுத்தோம். ஹேசல்வுட்டே ஃபிட்டாக இருக்கிறாரு நியூஸ் வந்துருச்சு. ஸோ ஜேக்கப் டஃபி நமக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான். ஸோ நம்ம ஹேசல்வுட் எப்போ வருவாருன்னு தெரியல. வந்தால் மாஸ் தான். நம்ம ஜாஸ் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் விளையாட மாட்டார், மீதி எல்லா மேட்சுமே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துடுச்சு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குருநாள் பாண்டியா இருக்கிறாரு, சுயாஸ் சர்மா இருக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஆர்சிபி கண்டிப்பாக கப்பை டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.